வீட்டில் இருக்க 3 பொருளை மட்டுமே வச்சு ஈஸியாக வீட்டிலே இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை செஞ்சிடலாம். இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடிக்கு கேட்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவரை தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதிலே எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்து செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஐஸ்கிரீமை எல்லாராலையுமே வீட்டில் செய்ய முடியும் அண்ட் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி காய்ச்சின பால்ன்றதுனால லைட்டாக ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும் விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து அது கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த பால் நல்லா ஹீட் ஆகி வந்திருக்கு. பால் நல்லா கொதித்து வந்த உடனே இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதில் சுகர் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சுகர் எல்லாமே கரைஞ்சி வர அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னொரு கையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். நம்ம இந்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த மாதிரி திக்காகி வரும். ஸோ கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுடலாம். ஆறினோடனே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி கிடைக்கும். இது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆறினோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு திக்காகி பேஸ்ட் மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவருக்கு இந்த வெனிலா எசன்ஸ் தான் 4 ட்ராப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெனிலாவோட மிக்ஸ் 4 ட்ராப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இருக்கும். உங்ககிட்ட எசன்ஸ் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக இதை அரைக்கும் போதே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதையே உங்களுக்கு வேணுன்ற ஃப்ளேவரில் செஞ்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வேணும்னா பட்டர்ஸ்காட்சு, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் விட்டுருங்க. நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுடுறேன். இப்போ ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்துடலாம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் ஆன அப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்காக தான் இருக்கும். இதை அப்படியே சாப்பிடக்கூடாது, மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி தெரியும். இதை மறுபடியும் ஒரு பவுலில் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 வாட்டி அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை மார்னிங் வச்சேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கனாலே நல்லா ஃப்ரீஸ் ஆகி கிடச்சிருக்கோம். ஒரு 3 ஹவர்ஸே போதும், அதுக்குள்ளவே ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இதை நான் ஒரு கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஐஸ்கிரீமும் நல்லா சாஃப்டாகவே வரும். இந்த மாதிரி எடுக்கும்போது ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெளியே வாங்கி கொடுக்குற ஐஸ்கிரீமோட வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதுக்கு மேலே சாக்கோ சிரப் இல்லைன்னா நட்ஸ் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.